ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் என் ஃபேமிலியும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு சண்டே. அக்ஷுக்கு கிளாஸ் இருக்கு, கோச்சிங் போயிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு அவனுக்கு 7 o'clock போகணும். அதனால நானும் 5 o'clock எழுந்திரிச்சிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா. காலையில் 7 o'clock போயிட்டாக்கா ஈவினிங் 7 o'clock தான் வருவான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு போயிடுவான். லஞ்சு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடுவேன். ஸோ அப்போ தான் பிளான் பண்ணேன், ஏன் இன்னைக்கு நான் பண்ணுற வேலையெல்லாம் vlog-ஆ எடுத்துடக்கூடாது அப்படின்னு வீடியோ எடுக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பெருசாக நான் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல. அக்ஷுக்கு மெயினாக பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறமா மெதுவாக எங்களுக்கான லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்லோவாக பண்ணலான் தான் பிளானு. இன்னைக்கு சண்டே, பட் நான் இன்னைக்கு நான்வெஜ்ஜில் எடுக்க வேண்டான்ற பிளானில் இருக்கேன். பிகாஸ் நாளைக்கு சித்திரக்கனி இல்லைங்களா. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இன்னைக்கு மெயினாக பண்ண போகிறேன். கொஞ்சம் வீடெல்லாம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு பாத்திரம்லாம் தேய்க்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் இருக்கங்காட்டிக்கு இன்னைக்கு நான் நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. ஸோ நான் காலையில் இப்போது அக்ஷுக்காக பிரேக்ஃபாஸ்ட் அக்ஷுக்கு மட்டும் இல்லை, எங்கள் 3 பேருக்குமே தான் புட்டு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. இது வந்துட்டு நார்மல் ஒயிட் புட்டு கிடையாது. இதில் நான் வந்துட்டு 3 அரிசி சேர்த்திருக்கேன். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, மூங்கில் அரிசி, இது 3மே சேர்த்து தான் இந்த புட்டு மாவை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சாதாரணமாக நம்ம ஒயிட் ரைஸில் பண்ணுற மாதிரியே தாங்க, நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரியே இருக்கும். ஆனால் அதை விடவே நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் அதிகமாக இருக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் காலமாகவே இந்த மாதிரி புட்டு தாங்க நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த புட்டு மாவு தீர்ந்த பிறகு நான் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம மாவு வந்துட்டு தொளிச்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி தெளிச்சு விட்டு தான் நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணிக்கணும். நம்ம இந்த சப்பாத்திக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி அப்படியே தண்ணி ஊற்றி குழைச்சிட்டோம்னா புட்டு வந்துட்டு கட்டி ஆகிடும், கல் மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி போடும்போது அப்படியே சாஃப்டாக விழணும். இந்த மாதிரி தான் புட்டோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு புட்டு ஸ்டீமர், நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீமரில் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லை அப்படின்னாக்கா நார்மலாக நம்ம இட்லி பண்ணோம் இல்லைங்களா பிளேட்டு, அதில் கூட நம்ம போட்டு பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டீமர் இருக்கங்காட்டிக்கு நான் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். அப்புறமா இந்த குழலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த சில்லு போட்டுட்டேன். இந்த மாதிரி குட்டி பிளேட்டு இது கூடவே கிடைக்கிறது தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 கரண்டிக்கு மாவு போட்டுக்கணும். இப்போ 2 கரண்டி இல்லாட்டி 2 கையளவு கூட எடுத்துக்கலாம். அதே சமயம் இந்த மாதிரி மாவு போட்ட பிறகு நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் விடணுமே தவிர கீழே வச்சு தட்டிடக்கூடாது. லெவல் பண்ணுறதுக்காக கீழே வச்சு தட்டிடக்கூடாது. அப்படி தட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா மாவெல்லாம் அடியில் போய் அப்படியே ஸ்டோர் ஆகி கட்டியாயிடும், கல் மாதிரி இருக்கும் புட்டு, சாஃப்டாக பஞ்சு மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம லெவல் பண்ணுறதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணி தான் விடணும், ஷேக் பண்ணி தான் விடணுமே தவிர தட்டக்கூடாது. இந்த மாதிரி நான் வந்துட்டு 3 புட்டு எனக்கு இந்த குழலில் கரெக்டாக வந்துடும். இது வந்துட்டு ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு புட்டுக்கு காம்பினேஷன் கடலை குழம்புங்க. பட் கடலை குழம்பு வந்துட்டு நான் நேற்றுக்கே செஞ்சுட்டேன். சாதாரணமாக நான் சாட்டர்டே கடலை குழம்பு இல்லை வேற என்ன குழம்பு பண்ணுறனோ அதை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணி அப்போவே நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அது வந்துட்டு எனக்கு சண்டே காலையிலத்துக்கும் ஆகிடும். ஏன்னா அக்ஷு இந்த மாதிரி காலையில் போகிற டைமில் நமக்கு அவசரமாக பண்ண முடியாட்டுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சாட்டர்டேயே பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அது நான் இப்போ புட்டுக்கு எடுத்துப்பேன். நேற்றுக்கு வந்துட்டு இடியாப்பம் பண்ணினேன். இடியாப்பத்துக்கும் கடலை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு புட்டு பண்ணிட்டேன். அந்த மாதிரி சாட்டர்டே ஒன்று பண்ணால் சண்டே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடுவேன். சாட்டர்டே சண்டே மட்டும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குங்க. மித்த நாள்ல எப்போவுமே தோசை, உப்புமாவு இதுதான் போகும். பட் சாட்டர்டே சண்டேல அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடலாம். அடுத்ததாக வந்துட்டு நான் அக்ஷுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அவன் வந்துட்டு இன்னைக்கு எக் ரைஸ் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ஷாஜீரா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக தானே பண்ணுறேன். அதில் ஒரே ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டேங்க.
இதுல இப்ப ரைஸுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம். எனக்கு எல்லாமே கையளவு தாங்க, அதனால உப்பு மட்டும் எனக்கு கரெக்டா இவ்வளோன்னு சொல்ல வராது. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் வதங்கி பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிட்டு அதுல 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிட்டேன். நான் வந்துட்டு 1 கப் ரைஸ் தான் அவனுக்கு எடுத்துக்க போறேன். ஸோ அதனால 1 கப்புக்கு 2 கப் தண்ணின்ற ரேஷியோல நான் தண்ணி ஊத்திருக்கேன். அது கொதிக்கிற இந்த டைம்ல எக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு தவால கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு 2 எக்கு இந்த மாதிரி உடச்சு ஊத்திருக்கேங்க. இப்போ நல்லா தண்ணி எல்லாம் கொதிச்சு வந்திருக்கு. இதுல கழுவி வச்ச ரைஸையும் போட்டாச்சு. இதுல வேணா நமக்கு வந்துட்டு கொஞ்சமா பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கலாம். ஏன்னா காரத்துக்காக நான் இதுல எதுவுமே சேர்த்துல இல்லைங்களா ரைஸ்ல. ஸோ பெப்பர் பவுடரும் போட்டுட்டு மூடி போட்டு வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். அந்த டைம்ல இங்க நமக்கு எக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதும். எக்ல வந்துட்டு நான் கொஞ்சமா உப்பு அப்புறமா பெப்பர் பவுடர் கொஞ்சமா போட்டுக்கலாங்க. நான் ரைஸ்லயும் முன்னமே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பெப்பர் பவுடர் போட்டா நல்லா இருக்கும்னு. இப்பதான் நான் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். இது வந்துட்டு நல்லா முட்டை பாருங்க நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இது லைட்டா அப்படியே பொடி மாஸ் மாதிரி பண்ணிட்டாக்கா ரைஸ் நல்லா வெந்த பிறகு அதுல இதையும் சேர்த்திட்டா போறோம். ரொம்ப சிம்பிளான ரைஸுங்க. நான் வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸ்ல பண்றங்காட்டிக்கு இந்த மாதிரி எக்கையும் நம்ம பொடி மாஸ் மாதிரி பண்ணி போட்டோம்னா ஒரு டூப்ளிகேட் எக் ரைஸ் தான். பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம தேவையில்லாம அதுல சாஸ் அது இதெல்லாம் சேர்த்திட்டு இருந்தாக்கா அது ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. நம்ம சிம்பிளா பண்ணாலும் பசங்க விரும்பி சாப்பிட்டா போறோம். அவ்வளவுதாங்க. இப்போ புட்டும் ரெடி ஆயிடுச்சு. புட்டுக்கு காம்பினேஷன் நான் கடலை குழம்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ கடலை குழம்பு நேத்திக்கே பண்ணது நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து காலையில எடுத்து வெளியே வச்சுட்டேன். அதை இப்போ நான் ஓவன்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு அக்ஷுக்கு கொடுத்துடுவேன். இந்த டைம்ல ரைஸும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி எல்லாம் வத்திடுச்சு அப்படின்னாக்கா நான் இந்த எக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் வத்தி வந்துடுச்சு. நான் வந்துட்டு இந்த ஸ்டீல் பாத்திரத்துல பண்றங்காட்டிக்கு தாங்க தண்ணி ஓரளவுக்கு வத்தி வந்த பிறகு நான் இந்த மாதிரி கீழே பழைய தவா வச்சிடுவேன். அப்ப வந்துட்டு அடியில பிடிக்காது. அதுக்காக தான் இந்த தவா வச்சுட்டேன். நம்ம இந்த தம் பிரியாணி எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே சேம் மெத்தட் தான். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற அந்த எக்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அதை வந்துட்டு செட் ஆகிறதுக்காக வச்சிருக்கேன். இது அக்ஷுக்காக ப்ரிப்பேர் பண்றதுங்க காஃபி. அக்ஷு ரெடி ஆகி வந்துட்டான். இப்போ ஓவன்ல குழம்பும் கரெக்டா ஹீட் ஆகி வந்துடுச்சு. இப்போ காஃபியும் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல அவன் கிளம்பிடுவான். 7 o'clock அவனுக்கு வண்டி வந்துடும். மெயின் ரோடு வரைக்கும் போகணும். ஹஸ்பண்ட் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாரு. இதான் பாருங்க நம்ம புட்டு வந்துட்டு எவ்வளோ அழகா ரெடி ஆயிருக்குன்னு. புட்டு கடலை குழம்பும் எப்பவுமே ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க. அதுலயும் எனக்கு வந்துட்டு இந்த புட்டு கடலை குழம்பு கூட பழமும் மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிடுவேங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பழம் நல்லா பழுத்த பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும். அது கடலை குழம்பு கூட தான் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். வேற எந்த குழம்பு கூட சாப்பிட்டாலும் அந்த ஒரு டேஸ்ட் வராது. கடலை குழம்பு இருந்தால் அது நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். இப்போ அக்ஷுக்கு லஞ்ச் பாக்ஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். சூடா இருக்கு. கொஞ்ச நேரம் ஓபன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அவன் சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளார அது கொஞ்சம் ஆறிடும் இல்லைங்களா, அப்புறமா நான் வந்துட்டு அவனுக்கு பேக் பண்ணி கொடுத்துடுவேன். இப்போ நான் வந்துட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டீடாக்ஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நானும் ஹஸ்பண்டும் குடிச்சாச்சு. இப்போ அக்ஷுவும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. அவனுக்கு பாயெல்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்னோட வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு வந்தாச்சுங்க. இப்போ நான் வந்துட்டு என்னோட நெக்ஸ்ட் வேலை துணி மடிச்சு வைக்கிற வேலை இதையும் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம கையோட இந்த வேலையை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த வேலை முடிஞ்சிடுங்க. சப்போஸ் நான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம், கொஞ்சம் அப்புறமா பண்ணலாம் நான் உட்காந்துட்டேன்னா அப்புறம் அது ஈவினிங் வரைக்கும் அந்த வேலை எனக்கு அப்படியே பெண்டிங் ஆயிடும். ஸோ கையோடய நான் அந்த வேலையை முடிச்சுட்டேன். 7 o'clock கோவிந்தம்மாவும் வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணிடலாமே அப்படின்ட்டு. இந்த மாதிரி சண்டேல வந்துட்டு நம்ம டீப் கிளீன் பண்ணும்போது தான் எனக்கு கோவிந்தம்மாவோட ஹெல்ப் கிடைக்கும். இல்லாட்டி நானே எல்லா வேலையும் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க பெருக்கிற டைம்ல நான் வந்துட்டு இந்த மாதிரி டஸ்டிங் கிளீனிங் எல்லாம் பண்ணிடுவேன். எல்லாம் நகர்த்தி வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா அவங்க அதெல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி அவங்க போன பிறகு மறுபடியும் நான் வந்துட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு நான் பெருக்கிட்டு இருக்கணும். ஸோ அவங்க இருக்கும்போதே பண்ணிட்டாக்கா கையோட அந்த வேலையும் முடிஞ்சிடும் இல்லைங்களா. எல்லாம் முடிஞ்ச பிறகு
கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவாக தாங்க அப்புறம் நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். 9 o'clockலாம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். குளிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு சண்டே மட்டும் நாங்கள் டீ குடிப்போம். ஹஸ்பண்ட் வந்துட்டு பயங்கர டீ லவ்வர். எவ்வளோ டீ கொடுத்தாலும் குடிப்பாரு ஒரு நாளைக்கு. பட் இப்பெல்லாம் குடிக்கிறதே கிடையாது. அதனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிக்வஸ்ட் பண்ணாரு, சண்டே மட்டும் நம்ம டீ குடிச்சா என்ன அப்படின்னு கேட்டாரு. சரி ஓகே, அன்னைக்கு மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சண்டே மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச பிறகு நானும் ஹஸ்பண்டும் டீ குடிப்போம். நான் வந்துட்டு காஃபி, எனக்கு வந்துட்டு டீயை விட காஃபி தான் பிடிக்கும். அதனால இந்த மாதிரி எப்பயாச்சும் குடிக்கிற டைம்ல நான் காஃபியே குடிச்சுப்பேன். அதுமே நம்ம வந்துட்டு ரொம்ப பால்லாம் ஊத்துறது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ரொம்ப கம்மி, ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் பால் தான் எடுத்திருப்போம். மிச்சம் எல்லாமே தண்ணி, அப்புறம் அதுல ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் மட்டும் போட்டுதான் நாங்க டீயா இருந்தாலும் காஃபியா இருந்தாலும் குடிக்கிறது. ஃபுல்லா பால், ஃபுல்லா சுகர் அப்படியே நிறைய போட்டெல்லாம் நாங்க குடிக்கிறது கிடையாது. அப்படியே நாங்க காஃபி டீ எல்லாம் குடிச்ச பிறகு அப்புறம் மெதுவா கிச்சனுக்குள்ள வந்து நாளைக்கு பூஜைக்கு தேவையான பூஜை சாமான்லாம் எடுத்து கிளீன் பண்ணலான்னு வந்திருக்கேங்க. இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கிறதா எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு. நான் வந்துட்டு விஷுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பூஜை சாமான்லாம் எடுப்பேன். மித்தபடி வேற எங்களுக்கு பெருசா ஒன்றும் பூஜை வீட்டில் பண்றதெல்லாம் கிடையாது. ஸோ எப்பவுமே நான் யூஸ் பண்ண பிறகும் நல்லா கழுவி தான் வைப்பேன். கவர் பண்ணி ஃபுல்லாக டஸ்ட் எல்லாம் படாதபடி நல்லா சேஃபாக தான் வச்சுப்பேன். பட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா தரோவாக க்ளீன் பண்ணிட்டாக்கா நல்லது இல்லைங்களா? அதனால எப்போவுமே பூஜைக்கு எடுக்கிற அந்த சாமான், அப்புறம் மேலேருந்து எடுத்தது எல்லாமே இன்னைக்கு ஒரு தடவை ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிட்டேன். அதே போல் நான் காலையில் டீப் க்ளீன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் முன்னே இருந்தவங்க இப்போ அவங்க வந்துட்டு சொந்த வீடு வாங்கி கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க. அவங்க வீட்லயே கேட்ரிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுறோம், உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு என்னடா அது, நம்மளே இன்னைக்கு எதுவும் சமைக்க வேண்டாம்னு நினைச்சோம், நான்வெஜ் நம்மளை தேடி வருதே, ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொல்லிட்டேன். அப்போ எனக்கு இன்னைக்கு வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையும் கம்மி. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொறுமையாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்துட்டு நாங்கள் போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. பட் சரி ஓகே, அவங்களே எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும், வீட்லயே எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்குமே, நாங்களே வந்து வாங்கிக்கிறேன். இன்னைக்கு வேற வேலையெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு லஞ்ச் வேலை இல்லைன்னொடனே எனக்கு பெருசா என்னமோ வேலை இல்லாத மாதிரி நான் ஹாப்பி ஆயிட்டேன். அதாவது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சமைக்காம யாராவது ஒருத்தர் சமைச்சு நம்ம சாப்பிடும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு லேடிஸ்க்கு தாங்க புரியும். சமையல் வேலை எப்பவும் பண்றவங்களுக்கு தான் புரியும். பட் நம்ம வந்துட்டு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கும் வீட்டு சமையல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதே நம்ம ஹோட்டல்ல நான் வாங்கி சாப்பிடுவேன்னா, பிரியாணி வாங்கி வீட்டில் வச்சு சாப்பிடுவேன்னு கேட்டால் கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. பட் இது வந்துட்டு ஹோம்மேடுன்றங்காட்டிக்கு இம்மிடியேட்டா நான் யோசிக்காம ஓகே சொல்லிட்டேன். நானே தான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், எப்பயாச்சும் இந்த மாதிரி பண்றதா இருந்தா எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். கரெக்டா இன்னைக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணினாங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம எப்படியும் வீட்டுல சமைக்க போறது இல்லைங்களா, அதனால சாப்பிடதானே போறோம், அது வந்துட்டு ஈவினிங் ஒரு தடவை குளிச்சுட்டா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஓகே சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வேற ஏதாவது சமையல் வேலை இல்லாட்டினாலும் நமக்கு பொரியல் மஸ்ட். எனக்கு பொரியல் இல்லாம இப்பெல்லாம் சாப்பிட பிடிக்கிறதே இல்லை. அதனால கொஞ்சமா பொரியல் மட்டும் பண்ணிட்டேன். கோவக்காய் இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணிட்டு, கொஞ்சம் ரொம்பவே நீளமா இருந்தது கோவக்காய்னால மிடில் ஒரு தடவை கட் பண்ணிட்டேன். அதை வந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணிடுவேன். வேற நம்ம தண்ணியெல்லாம் இதில் ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. வேற எந்த மசாலா எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சிக்கன் பிரியாணிக்கெல்லாம் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நம்ம வெஜிடபிள் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இது ஒரு 15 to 20 minutes ஆகும் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும், இல்லாட்டி கரிஞ்சிடும். ஸோ இந்த டைம்ல நான் காலையிலேயே அரிசி ஊற வச்சிருந்தேங்க இட்லிக்கு. நான் தான் ஈவினிங் வந்துட்டு சரி இட்லி பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் நான் காலையிலேயே ஊற வச்சிருந்தேன். ஒரு 11 o'clock போல் அரைச்சி வச்சுட்டாக்கா ஒரு 6 o'clock ஆகும்போதே கரெக்டாக புளிச்சு வந்துடும். நான் ஓவனுக்குள்ளார வச்சுடுவேன், அப்போ நல்லாவே புளிச்சு வந்துடும். ஸோ அந்த வேலையும் முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஒரு 1 o'clock போல் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 minutes தான் ஆகும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு.
போயிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம்லாம் உட்காந்து பேசி நாங்கள் பிரியாணியும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நாளைக்கு உங்களுக்கு விஷு தானே, உங்களுக்கு கொன்னப்பூ மஸ்ட் இல்ல பூஜைக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாங்க நான் 2 நாளைக்கு முன்னமே போய் பறிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டு பேக்லயே இருக்குங்க, நிறைய இருக்கு, வேணா பறிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்களா. எங்களுக்கு அது கேட்டப்போ பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. இதை தெரியாம 4 நாளைக்கு முன்னாடியே பறிச்சு வச்சுட்டோமேன்னு தோணுச்சுங்க எனக்கு. இனி வந்துட்டு எனக்கு கவலையே இல்லை, தேடி நடக்க வேண்டிய அவசியமே இல்லை, டைரக்டா அவங்க வீட்டுல போய் பறிச்சுட்டு வந்துக்கலாம். பறிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு கொன்னப்பூ, நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கிடைச்சிடுச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்பவுமே எனக்கு இந்த அளவுக்கு கிடைச்சதே கிடையாதுங்க. சில டைம் எல்லாம் நார்மல் பூ, மல்லிப்பூ இல்லை அந்த மாதிரி ஏதாவது பூ வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பட் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. அப்படியே அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ டைம் 2 o'clock ஆயிடுச்சுங்க. எனக்கு பயங்கர பசி, அதுவும் பிரியாணி ஸ்மெல்க்கு பசி கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்ததுங்க. அது ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு அவ்வளோ ஸ்மெல்லா இருந்தது. நானும் ஹஸ்பண்டும் பிரியாணியும் 65 சிக்கன் 65 ரெண்டுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அப்போதான் கோவிந்தம்மாவும் வந்தாங்க. அவங்க மத்தியானமும் பாத்திரம் கழுவுறதுக்கு வருவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நிறைய இருந்தது, நைட்டுக்குமே இருக்கு. இப்பவுமே எங்களுக்கு நைட்டுக்குமே இருந்தது. தோசையெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு, அவ்வளோ இருந்தது. அப்புறம் சாப்பிட்ட பிறகு அப்புறம் நான் வேற எந்த வேலையும் பண்ணலைங்க. எனக்கு தெரியல, கொஞ்சம் கால் வலி அதிகமாயிட்டு, அதனால கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் தான் வந்து கிச்சன்ல ஒரு தடவை லைட்டா கிளீன் பண்ணிட்டு நான் லைட்டா தான் இன்னைக்கு டின்னரும் சாப்பிட்டேன். வேற ஹெவியாலாம் சாப்பிடல. நான் மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணி எனக்கு ரொம்ப ஹெவி ஆயிட்டதுனால டின்னர் எனக்கு எதுவும் வேண்டான்னு தோணுச்சு. பட் நிறைய வேலை இருக்கங்காட்டிக்கு சரி லைட்டா ஏதாவது சாப்பிடலாமேன்னு கடலையும் ஆஸ் யூஷுவல் பிளாக் டீயும் குடிச்சாச்சு. 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன், அவ்வளோதாங்க. ஈவினிங் டீ வைக்கிற டைம்ல நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான நட்ஸும் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ குளிச்சுட்டெல்லாம் வந்த பிறகு விளக்கு பொருத்துறதுக்கு டைம் கரெக்டா இருக்குங்க. எல்லாம் பூஜை ரூம்ல எல்லாம் செட் பண்ண பிறகு விளக்கும் பொருத்தியாச்சு. எப்பவுமே நான் வந்துட்டு வாசல்லையும் விளக்கு வைப்போம். அது கேரளாவில் ஒரு ட்ரெடிஷ்னல், நமக்கு வாசல்ல விளக்கு வைக்கிறது. நான் இங்கேயும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி விளக்கு வைக்கிறது. சம்டைம்ஸ் குரங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ 2-3 நாளா குரங்கெல்லாம் இல்லை. அடுத்ததா வந்துட்டு நாளைக்கு விஷுவுக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது மெயினா நமக்கு ஃபுட்டு அதுதான் பண்ணணும். அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே நம்ம கட் பண்ணி வச்சுட்டாக்கா கடகடன்னு நாளைக்கு எல்லாம் வேலை முடிஞ்சிடும் இல்லைங்களா. அதனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் சம்மர் முடிகிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நான் கிச்சன்ல எல்லாம் போய் நின்று காய் கட் பண்றதை அவாய்ட் பண்ணிடுவேங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு சம்மர், அதனால கிச்சன்ல நிற்க முடியல. ஸோ அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் டைனிங்லேருந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க பார்த்தது வந்துட்டு அவியலுக்கான வெஜிடபிள் தான் பார்த்தீங்க. இது வந்துட்டு கூட்டுக்கறிக்கு சேனை குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த பாத்திரத்தில் இருக்கிறது காராமணி, இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஓலனுக்கு கட் பண்றது, தேங்காய் பால்லாம் ஊற்றி வைக்கிறதுங்க. அது மட்டும் இல்லை, அதில் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தேவைப்படுது, அது நாளைக்கு காலையில் கட் பண்ணிப்பேன். அப்புறம் கடைசியாக முருங்கைக்காய் வந்துட்டு சாம்பாருக்கு. அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச பிறகு டைனிங் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா இங்கே தான் நான் வந்துட்டு கனி வைக்க போகிறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நல்லா டீப் க்ளீன் பண்ணிடுவேன் டேபிளை. அதுக்கப்புறம் தான் நான் கனி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இதோட நம்ம வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணுறேங்க இன்னைக்கு. நாளைக்கு எப்படி கனி இருக்கும், நம்ம விஷுவோட ப்ரிப்பரேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் வேறொரு நெக்ஸ்ட் விளாக்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.